ஆழ்ந்து கேளுங்கள். நிகழ்காலத்தோட அனைத்து அனுபவங்களையும் இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3மே மொத்தமா இந்த காலம் அப்படிங்கிற ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் தான் நாம அப்படிங்கிற தெளிவோடு பார்த்தீர்களானால், நித்திய நிகழ்வு மட்டும்தான் இருக்கு. ஆனா அதை நீங்க பிடிக்க முடியாது. ஆறு மாதிரி அது ஓடிட்டே இருக்கு. ஆனா அதை நீங்க கைக்குள்ள பிடிச்சீங்கன்னா கை வெறுங்கையா தான் இருக்கும், காலியா இருக்கும். உபனிஷத்துல உட்கார்ந்து சமாதி பழகுனீங்கன்னா தெளிவா பார்ப்பீங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. மாறி 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 விளையாடிட்டு இருக்கு. சில நேரத்துல எதிர்காலத்திலே நீங்கள் கடந்த காலமாக எதை பார்க்க போகிறீர்களோ அதை கூட எதிர்காலத்திலே பார்ப்பீர்கள். கடந்த காலத்திலே நீங்கள் எதிர்காலமாக எதை நினைத்தீர்களோ அதை கூட நீங்கள் கடந்த காலத்து ஃபைல்ஸ்ல பார்ப்பீங்க. அப்போ காலத்தை பற்றிய ஆழ்ந்த தெளிவு, ஞான புரிதல், அறிவார்ந்த அனுபூதி உங்களுக்குள் நிகழும்.